பிரைஸ் தி லார்ட். விசேஷமாய் இந்த 12வது மாதத்தினுடைய முதல் நாளில் வந்திருக்கவங்க ஒவ்வொருவரையும் எல்ஷடாய் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லி வரவேற்கிறோம். இந்த மாதம் த மந்த் ஆஃப் ரிஜாய்ஸ் என்று சொல்லலாம், சந்தோஷத்தின் மாதம். கிறிஸ்து இந்த பூமிக்கு கடந்து வந்து சரித்திரத்தை ரெண்டாக பிரித்த அருமை ஆண்டவருடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற ஒரு மாதம். கிறிஸ்தவர்களுக்கு இது கொண்டாட்டம், இது கொண்டாட்டத்தின் மாதம் என்று சொல்வார்கள். ஸோ இந்த நாளில் நம்முடைய ஆலயத்தில் விசேஷமாக எல்ஷடாய் ஊழியத்தில் பங்கு பெற்று கொண்டிருக்கவங்க ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த யூடியூப் மூலமாக எங்களை கனப்படுத்தி, எங்களை விசாரித்து, எங்களுக்கு கமெண்ட்ஸ் அனுப்பி, எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி, எங்களோடு இணைந்து இந்த ஊழியத்தில் உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் விசேஷித்த வாழ்த்துகளையும் ஆசீர்வாதங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் இந்த மாதம், இந்த வருடம் முழுவதுமாக உங்களை அருமையாக நடத்தினார். இந்த மாதத்திலேயும் உங்களுக்கு நடத்த அவர் உண்மையுள்ளவராக இருக்கார். அந்த தேவனுக்கு நன்றி செலுத்த போகிறோம். இந்த நாளுடைய ஆராதனை நடத்துகிற அருமையான சகோதரர் பேசிலுக்காக, சோஃபியாக்காக என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் அவர்களை சிலுவையில் மறித்து வெளிப்படும்படியாக, இந்த 1ஆம் தேதி ஆராதனை கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்ளும்படியாக இருக்கிற இடத்துல தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான கால வேளையில உடைய சமூகத்தில் வருவதற்கு நீங்க பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த 12வது மாதத்தினுடைய முதல் நாளில நாங்கள் நன்றியோடு கடந்து வந்திருக்கிறோம் ஆண்டவரே. கடந்த 11 மாத காலமாக எங்களை அருமையாய் நடத்தினீங்க. எத்தனை அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஆண்டவர், எத்தனை சுகவீனங்கள், எத்தனை பலவீனங்கள் ஆண்டவர், எத்தனையோ நேரங்கள் தோந்து போன நேரத்தில் எங்களை தட்டி எழுப்பி, எங்களை உற்சாகப்படுத்தி, கிருபையாய் பாதுகாத்து இந்த நாள் வரை கொண்டு வந்தீங்களே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வருடத்தில் தொடங்கின எத்தனையோ பேர் ஆண்டவரே இந்த நாளை காண முடியாமல் மறுத்திருக்காங்க. ஆனால் கிருபையாய் எங்களுடைய சுகவீனங்களின் நேரத்தில், எங்களுடைய படுக்கையின் நேரத்தில், எங்களுடைய அவமானங்களின் நேரத்தில், எங்களுடைய எல்லா விதமான தாழ்மையான நேரங்களில் உம்முடைய கரம் எங்களை வழி நடத்தி, எங்களுக்கு ஜீவனை கொடுத்து, உற்சாகத்தை கொடுத்து, போஷித்து இதுவரை கொண்டு வந்தீங்களே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வருடத்தினுடைய இந்த கடைசி மாதத்தில் நாங்கள் நன்றியோடு கடந்து வந்திருக்கோம். இந்த நாளுடைய ஆராதனை நீங்க பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிங்க. நடத்துகிற அருமையான சகோதரர் பேசிலுக்காக, சோஃபியாக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் அவளை சிலுவையில் மறித்து வெளிப்படுவீராக. ஆண்டவரே பெரிய காரியங்கள் நடப்பித்துக் கொடுங்க. இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இப்பொழுதும் ஆராதனையில் போவோம். கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எல்ஷடாய் ஊழியத்தின் சார்பாக உங்கள் எல்லோரையும் இந்த மாதத்தின் முதலாம் நாளிற்கு வரவேற்கிறோம். ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவர் இயேசு வாழ்த்திடுவோம். ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவர் இயேசு வாழ்த்திடுவோம். ஹல்லேலூயா ஜெயம், ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஜெயம், ஹல்லேலூயா ஹல்லேலூயா
வாழ்த்திடுவோம். கருணை பொங்கி திருவருள் தங்க கிருபை மொழிய ஆர்ப்பரிப்போமே. கருணை பொங்க திருவருள் தங்க கிருபை பொழிய ஆர்ப்பரிப்போமே. எம்முள்ளம் இயேசு பிறந்த பாக்கியம் எண்ணியே பாடி கொண்டாடுவோம். எம்முள்ளம் இயேசு பிறந்த பாக்கியம் எண்ணியே பாடி கொண்டாடுவோம். ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவர் இயேசுவை வாழ்த்திடுவோம். ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவர் இயேசுவை வாழ்த்திடுவோம். அல்லேலூயா ஜெயம் அல்லேலூயா, அல்லேலூயா ஜெயம் அல்லேலூயா, அல்லேலூயா ஜெயம் அல்லேலூயா, அல்லேலூயா ஜெயம் அல்லேலூயா. ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவர் இயேசுவை வாழ்த்திடுவோம். ஆண்டவரே சாமி, எங்களை இந்த நாள் வரை ஆண்டவரே நீர் வழி நடத்தின தேவன் சாமி. ஆண்டவரே உம்மை வாழ்த்துகிறோம் சாமி. ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம் சாமி. ஆண்டவரே சாமி, இந்த வருடம் முழுவதும் ஆண்டவரே எங்களை சுகபத்திரமாக காத்து வழி நடத்தி சாமி. ஆண்டவரே இந்த வருடத்தின் கடைசி மாதத்தை ஆண்டவரே நாங்கள் காணும்படி செய்தீர் சாமி. உமக்கு ஸ்தோத்திர சாமி, உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே நாங்கள் கடந்து வந்த பாதைகள் ஆண்டவரே சாமி எல்லாவற்றையும் ஆண்டவரே நீங்கள் எங்களை வழி நடத்தி வந்தீர் சாமி. ஆண்டவரே நீங்கள் ஆண்டவரே எங்களுடைய போக்கிலும் வரத்திலும் எங்களை பாதுகாத்தீர் சாமி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திர சாமி, உமக்கு நன்றி சாமி. ஆண்டவரே சாமி, இந்த நாளில் சாமி ஆண்டவரே இந்த மாதத்தில் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே அந்த பிறந்த நாள் ஆண்டவரே நாங்கள் நினைக்கும் போது சாமி ஆண்டவரே சாமி நாங்கள் ஆண்டவரே சாமி உங்களை மறந்துடாதபடி சாமி ஆண்டவரே சாமி நாங்கள் உங்கள் மேலே ஃபோக்கஸ்டாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க சாமி. ஆண்டவரே இந்த நாட்களில் சாமி நீங்கள் ஆண்டவரே எங்களை மீட்பதற்காக நீங்கள் பிறந்தீருங்கிறத ஆண்டவரே நாங்கள் அதிகமாக தியானிக்க உதவி செய்யுங்க சாமி. ஆண்டவரே சாமி ஆண்டவரே நாங்கள் இந்த மந்த் ஆண்டவரே நாங்கள் அநேக காரியங்களில் ஆண்டவரே அதிகமாக பிஸியாக இருக்கலாம் சாமி ஆண்டவரே. ஆனால் எங்களுடைய பிஸினஸில் சாமி ஆண்டவரே நாங்கள் உங்களை மறந்துடாதபடி சாமி ஆண்டவரே நாங்கள் உங்கள் மேலே ஃபோக்கஸ்டாக இருக்க உதவி செய்யுங்க சாமி. ஆண்டவரே இந்த நாட்களில் சாமி ஆண்டவரே சாமி நாங்கள் உங்களுடைய அன்பு ஆண்டவரே அநேகருக்கு ஆண்டவரே காண்பிக்க உதவி செய்யுங்க சாமி. ஆண்டவரே சாமி ஒருத்தரும் ஆண்டவரே சாமி அந்த கிறிஸ்மஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும் போது நீங்கள் அவங்களோட இருங்க சாமி. ஆண்டவரே சாமி அங்கங்கே நடக்கிற ஆண்டவரே ஊழியங்களை நீங்கள் ஆசீர்வதிங்க சாமி. ஆண்டவரே சாமி இந்த மாதம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றுங்க சாமி. ஆண்டவரே இந்த நாளில் சாமி ஆண்டவரே எங்களோட உங்களுடைய வாக்குத்தத்தத்தின் மூலமாக பேசுங்க சாமி. ஆண்டவரே எங்களோட உறவாடுங்க. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நல்ல ஒரு ஆராதனையில் பங்கு பெற்றும் இந்த நாளுடைய செய்தி கடந்து போகிறோம். உங்களுடைய வேதாமத்தை ஏசாயா 25 அதிகாரம் 9 வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏசாயா 25:9. அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை இரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய இரட்சிப்பினால் களி கூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதத்தினுடைய வசனம் இல்லை வாக்கு தத்தம் இல்லை இந்த மாதம் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள் என்ன? அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம். பழைய ஏற்பாட்டு காலகட்டங்களிலே தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பும்படி அநேக வாக்கு தத்தங்களை அநேக தீர்க்க தரிசனங்கள் மூலமாய் உரைக்கப்பட்டது. அந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறத்தக்கதாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு கடந்து வந்தார். அவர் இந்த பூமி கடந்து வந்தது நோக்கமே உங்களையும் என்னையும் ரட்சிக்கும்படியாக. இவருக்காக காத்திருந்தோம் என்று சொல்லிட்டு அவர் நம்மை ரட்சிப்பார். அல்டிமேட் பர்பஸ் எதுக்காக? உங்களையும் என்னையும் ரட்சிக்கும்படியாக. ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்து
தேவ மகிமை அற்று தேவனோடு இருந்த உறவாடு அந்த ரிலேஷன்ஷிப் பாதிக்கப்பட்ட போது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்கிறார், ஒரு ஸ்திரீயின் வித்திலிருந்து நான் நிச்சயமாகவே ஒரு மீட்பை கொண்டு வருவேன். அதனுடைய காலகட்டங்கள் நிறைவேறின போது ஆண்டவர் அருமையான மரியாளை தெரிந்து கொண்டு ஒரு கன்னிகையின் வயிற்றிலே பிறந்து இந்த பூமிக்கு தாழ்மையின் கோலத்தில் கடந்து வந்தார். இந்த இடத்தினுடைய முதல் அதுக்கு முந்தின வசனத்தை 8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமா? அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். கர்த்தரே இதை சொன்னார். அல்லேலூயா. இது தீர்க்க தரிசனமா ஏசியா அப்படியாக சொல்கிறாரு, அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். கர்த்தரே இதை சொன்னார். இதை வாக்குத்தத்தமாய் உரைத்தது நிமித்தம் ஏசியாவினுடைய வாழ்க்கையில அவர் அறிந்து கொண்ட ஒரு நோக்கம், கர்த்தர் சொன்னதே நிறைவேற்றும். அதுக்கு அடுத்த வசனத்தை சொல்றாரு, இவர் நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம். யாருக்காக? உங்களையும் என்னையும் ரட்சிக்கும்படி இந்த பூமிக்கு கடந்து வருவார் என்று சொல்லி எதிர்பார்த்திருந்த ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்தார். இந்த வசனத்தை இப்படியாக போட்டிருக்கு, அவர் தன்னுடைய சுய புத்தியில தன்னுடைய சொந்த ஸ்ட்ரென்த்ல வராதபடி கர்த்தர் அதை உங்களையும் என்னையும் ரட்சிப்பினாலே களி கூர்ந்து மகிழும்படியாக அவர் சொல்லுகிறபடி செய்யக்கூடிய பிள்ளைகளாய் மாற்றும்படியாக அவர் இந்த பூமிக்கு கடந்து வந்தார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களுக்காய் காத்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த பூமிக்கு வந்த ஒரே நோக்கம் உங்களையும் என்னையும் ரட்சிக்கும்படியாக. இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே நாம் மகிழ்ந்து களி கூற கடமைப்பட்டிருக்கிறோம். தேவனுக்காய் பெரிய காரியங்களை செய்ய ஆசைப்படுகிறோம். ஒருவேளை அநேக சபைகளில் கேரல் ரவுண்ட்ஸ், அநேக சபைகளில் அநேக ஏழைகளுக்கு உதவி செய்வது, அநேக கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராம் நடத்துவது, இப்படியாக சாண்டா கிளாஸ் மூலமாய் சுவிசேஷத்தை அறிவிப்பது, இதெல்லாம் ஒரு எப்பொழுதும் செய்யக்கூடிய காரியங்கள். பட் at the end of the day, the purpose of Jesus who has been to this land, இந்த பூமிக்கு கடந்து வந்த நோக்கம் என்னவென்றால் உங்களையும் என்னையும் ரட்சிப்பதற்காக. அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் நாம் வாழ வேண்டும். அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவர்கள் சந்தோஷமாக களி கூற வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். இதை ஏசாயா அறிவித்த போது அவர் சொல்றார், அவருடைய முகங்களில் எல்லாருடைய அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களில் இருந்து கண்ணீரை துடைக்கக்கூடியவராக இருக்கார். ஒருவேளை இந்த வருடத்தில் அந்த இயேசுவை அறிந்து கொள்ளாதபடி இந்த 2025ஆம் வருடம் உங்களுடைய வாழ்க்கையில அப்படியே ஓடிக்கொண்டிருக்கும் என்றால் உங்களுடைய கண்ணீரை துடைப்பதற்காக, உங்கள் முகங்களில் இருக்கிற கண்ணீரை மாத்திரமல்ல, அவமானங்களை மாத்திரமல்ல, எல்லா இழிவுகளை மாற்றி கர்த்தர் உங்களை ஜெயமாக வாழ வைப்பதற்காக அவர் இந்த பூமிக்கு கடந்து வந்தார். இது எத்தனையோ வருடங்களுக்கு முன்பாக ஏசியா அருமையாய் அறிவித்தார், அவர் மரணத்தை ஜெயிப்பார் என்று சொல்லி. நம்ம எல்லாம் அனைவருக்கும் தெரியும், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு கடந்து வந்த போது சரித்திரத்தை 2ஆக பிரித்தார். அது மாத்திரமல்ல, அவர் 33 வருடம் இந்த பூமியிலே வாழ்ந்தார். அந்த கடைசி 3 வருட காலமாய் சுவிசேஷங்களை அறிவித்து அநேக நோய்களை குணப்படுத்தி அநேகருக்கு ரட்சிப்பின் அனுபவத்தை கொடுத்து சிலுவையிலே அவர் குற்றம் சுமத்தப்பட்டு அவர் மரணம் தழுவி அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்ம அனைவருக்கும், கிறிஸ்தவர்களாகிய நம்ம அனைவருக்கும் தெரியும், அவர் மறுபடியும் ஜீவனோடு தேவனுடைய வலது பாசில் வீற்றிருக்கிறவராய் இருக்கார். அந்த தேவன் உங்களுடைய முகங்களில் இருக்கிற கண்ணீரை துடைக்க வல்லமையுள்ளவர். அந்த தேவன் மரணத்தை வென்றவர். உங்களுடைய வாழ்க்கையிலும் ஜெயமாய் வாழ கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த காலவெளியில அந்த தேவனுக்கு நன்றி செலுத்தி கர்த்தர் சித்தமானா இந்த வசனத்துக்கு கீழாக இந்த மாதம் முழுவதுமா நாம் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். அவர் அறிவித்த பிரகாரமாய் அவர் நம்முடைய தேவன் இந்த பூமிக்கு கடந்து வந்தது மாத்திரமல்ல, உங்களையும் என்னையும் அவர் ரட்சித்தது மாத்திரமல்ல, உங்களையும் என்னையும் அவர் தெரிந்து கொண்டது மாத்திரமல்ல, அநேக அற்புத அடையாளங்களை செய்து இன்றைக்கும் ஜீவனுள்ளவராய் இருப்பதற்காக நன்றி செலுத்தத்தக்கதாய் நாம் தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்க போகிறோம். இந்த மாதம் முழுவதுமாய் கர்த்தர் நம்மோடு இடைப்படும்படியாக, இந்த மாதம் முழுவதுமாய் கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாக நம்மோடு பேசும்படியாக இருக்கிற இடத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வசனத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் காத்திருந்தோம்,
ஆண்டவர் இப்பொழுது நீங்க வந்திருக்கீங்க. வந்த நோக்கம் எங்களை ரட்சிப்பதற்காக. 2025 வருடங்களுக்கு முன்பாக இந்த பூமிக்கு நீங்க கடந்து வந்து ஆண்டவரே இயேசப்பா எங்களை ரட்சித்து சிலுவையிலே ஆண்டவரே எங்களுடைய குற்றம் குறைகள் பாவங்களை நீர் ஏற்றுக்கொண்டு உம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தினாலே விலை கிரயமாய் எங்களை ஆண்டவரே மீட்டு கொண்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க அப்படியாக ஆஸ்வதிங்க. அவங்க அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருப்பார்கள் என்றால் இந்த காலவெளியில் அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. அப்படியாக செய்யப்படுறபடினாலே ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுவதுமாய் இந்த வசனத்துக்கு கீழாக நாங்கள் செய்திகளை கேட்க ஆண்டவரை கற்றுக்கொள்ள ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதாகாலம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்கிரீன்ல வருகிற வாட்ஸ்அப் நம்பர்ல ஜெப குறிப்பு இருக்கின்றால் தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமா இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.